இப்போ எப்படி நீங்கள் இந்த விஷயத்த சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா, முடிந்த வரை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரையோ, உங்கள் ஃபேமிலி பார்ட்னரையோ, அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னரையோ, இப்போ நீங்கள் கன்னி ராசியாக இருந்தால், உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை உங்கள் ஒய்ஃபையோ, உங்கள் பிரதர் சிஸ்டர் மீட் பண்ணும் பொழுது முடிந்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்கள். அதையும் மீறி பேசித்தான் ஆகணும், பார்த்துத்தான் ஆகணும். ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு பர்த்டே பார்ட்டி வருது, ஒரு கெட் டுகெதர் வருது. சார் நியூ இயர் வருது சார், நாங்கள்லாம் மொத்தமாக தான் சார் கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள். அவர்கள் பேசக்கூடிய அந்த இடங்களில் கூடுமானவரை நீங்களும் இருங்கள். சார் வாஷ்ரூமுக்கு போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் சொல்லாதீங்க. முடிந்த வரை அவர்கள் ஒருத்தருக்குள் ஒரு வார்த்தைகள் பரிமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கொஞ்சம் நீங்கள் முடிந்தவரை அதற்கு ஒரு கிரீஸ் போடுங்கள். கண்டிப்பாக இடம், பூமி, பூர்வீக சொத்துக்கள் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம யாராவது ஒரு லீகல் பர்சனை நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேசியே சமாதானப்படுத்தி விடுவது புத்திசாலித்தனம்.